Hi guys, நான் டாக்டர் Servesh. நான் Madras Medical College MBBS முடிச்சிட்டேன். இப்போ அதிகமாக பேர் வந்து MBBS சீட் கிடச்சி MBBSல ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இன்னும் அதிகமாக பேருக்கு வந்து இந்த இயர் MBBS சீட் கிடச்சிருக்காது. பட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இப்போது MBBS நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறப்போ வந்து என்னென்ன விஷயம்லாம் வேணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ஸ்டெத்து, ஒயிட் கோட்டு, அப்புறம் போன் செட்டு, பிபி apparatus, ஐபேடு, இந்த மாதிரி அதிகமான விஷயங்களை வந்து இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இதில் எந்தெந்த விஷயம் அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் எசென்ஷியல், ஆனால் எந்தெந்த விஷயம்லாம் வந்து அவ்வளோலாம் வாங்கணும் அவசியம் இல்லை, அதெல்லாம் ஆப்ஷனல் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு எப்படியாவது ஒரு 1500 லைக்ஸ் கொண்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோ இன்னும் அதிகமாக பேருக்கு போய் சேரும். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்படி தான் ஒர்க் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கோட்டு. ஆப்வியஸ்லி ஒயிட் கோட் இஸ் அன் எசென்ஷியல். அது இல்லாமல் எப்படி ஒயிட் கோட்னால டாக்டர்னாலே ஒயிட் கோட்டில். ஸோ ஒயிட் கோட்டை பற்றி சொல்ல வேணும். ஏன்னா உங்களுக்கே வந்து அது எவ்வளோ இட்ஸ் எ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா வந்து எவ்வளோ பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ பேர் படிச்சிருப்பாங்க. பட் வி ஒர்க் ஹார்ட், அது நம்ம கிடச்சிருக்கு. ஸோ வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒயிட் கோட்டை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம இந்தியன் ஃப்ளாக் வந்து நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க, அது கீழே போடக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி ஒயிட் கோட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒயிட் கோட் இஸ் ஒயிட் கோட், ரைட்? ஸோ ரைட்டு. ஸோ இப்போ ஒயிட் கோட் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒன்று சப்போஸ் நீங்கள் துவைக்க போட்டிங்கன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு. பட் எவன்ட்டையும் வந்து 2 இருக்காது, 1 தான் வச்சுருப்பாங்க. அந்த 1 வச்சு ஒரு வருஷத்தை ஓட்டிடுவாங்க, அதான் உண்மை. பட் நீங்கள் வந்து 2 வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எப்போ வேணால் உங்கள் ஃப்ரெண்டு வந்து மச்சான் என் கோட்டு தொலைஞ்சிருச்சுரா, கோட்டு கொடுறா அப்படின்னு கேட்பான், ஒரு ஸ்பேர் கோட்டு. ஸோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவாது வந்து நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கோட் வச்சுருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் வந்து உங்கள்கிட்ட ஒன்றாவது வந்து கடைசி வரைக்கும் மீதி இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஒயிட் கோட் அவங்களே கொடுத்துருவாங்க. லைக் அவங்க காலேஜ் பிரிண்ட் போட்டு. ஸோ எம்எம்சியில் எங்களுக்கு வந்து லைக் காலேஜ் நேம் பிரிண்ட் போட்டு வந்து ஒயிட் கோட் கொடுத்துருவாங்க. பட் ஒரு சில காலேஜஸில் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வாங்குறப்போ வந்து ஒயிட் கோட் வந்து ஹாஃப் ஸ்லீவ் ஒயிட் கோட் வாங்குங்க. ஏன்னா ஹாஃப் ஸ்லீவ் ஒயிட் கோட் வந்து அதுதான் நம்ம போடணும். ஏன்னா ப்ளஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நம்ம அனாட்டமி டிசெக்ஷன் ஆல் போகிறப்போ வந்து நம்ம டிசெக்ஷன் பண்ணுறப்ப நம்ம கை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு வாங்க. ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் ஃபுல் கோட்லாம் வந்து ஃபுல் ஸ்லீவ் கோட்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஸர்ஸ் போடுறது, சீஃப்ஸ் அண்ட் ஹெச்ஓடிஸ் போடுறது. ஸோ வாங்குறதா இருந்தால் வந்து ஹாஃப் ஸ்லீவ் கோட் மட்டும் கண்டிப்பாக வாங்குங்க. தட்ஸ் இட். அண்ட் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெத்தோஸ்கோப்பு. இதுதான் வந்து என்னோடய ஃபேவரட் விஷயம். என்னதான் ஒயிட் கோட் எனக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து எனக்கு ஸ்டெத்து தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டெத்து போட்டாலே ஒரு தனி கெத்து தான். அது எப்படின்னா அது போட்டால் தான் அந்த ஃபீல் தெரியும். ஆக்சுவலி நான் இப்போது ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து நான் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் ஸ்டெத்து வேணும். பட் அதுக்கு நான் அதை எப்போ பாரு கழுத்தில் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஸ்டெத்து என் கழுத்தில் தான் இருக்கும். இங்கே என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, ஏன்னா எப்போ பாருக்கு வந்து ஸ்டெத்தை கழுத்திலே போட்டுட்ருக்கு அப்படின்னு. எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஸ்டெத்தை வந்து கழுத்தில் போட்டிருந்தா. ஒரு செம ஃபீல்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெத்து போட்டிருந்தாலே வந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெத்து வந்து அவ்வளோ செம. அண்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சேர்றப்போ ஸ்டெத்து ஆப்வியஸ்லி நீங்கள் வெளியே தான் வாங்கணும், வந்து காலேஜில் தரமாட்டாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் ஸ்டெத்து வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஸ்டெத்து ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்டெத்துலாம் வாங்காதீங்க. இந்த லிட்மேனு அதெல்லாம் வந்து இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா லிட்மேன் வந்து ஆப்வியஸ்லி ஒரு 10,000 12,000 இருக்கும், அவ்வளோலாம் இப்போதைக்கு வேண்டாம். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு நைஸ் சாய்ஸ் வந்து மைக்ரோடோன் தான். ஒரு 800 to 900 இருக்கும், மோர் தென் எனஃப். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறீங்க. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அது 4th இயருக்குள்ளே வந்து அந்த ஸ்டெத்தை ஒரு வழி பண்ணிடுவீங்க. கழுத்தில் போட்டுருப்பீங்க, பேக்கில் வைப்பீங்க, எடுப்பீங்க, ஹேங்கரில் மாட்டுவீங்க, அந்த மாதிரி நிறையா விஷயம் பண்ணி ப்ளஸ் ஸ்டெத்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கற்றுக்குறீங்கள, ஸோ வந்து மைக்ரோடோனே மோர் தென் எனஃப். அதுக்குன்னு வந்து யாராவது வந்து லிட்மேன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா வேண்டாம் அப்படிலாம் சொல்லாதீங்க, வாங்கி வச்சுக்கோங்க, தப்பே கிடையாது. அண்ட் தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐபேட். இப்போ ஐபேட் தான் வந்து ஒரு MBBS எசென்ஷியல் அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்குது. நம்ம சேனலில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு, பிரதர் MBBSக்கு வந்து ஐபேட் எசென்ஷியலாக கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா வந்து ஐபேட் இஸ் நாட் அன் எசென்ஷியல். MBBS கண்டிப்பாக வேணும்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வெளியே வந்து வேறு யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஐபேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், அது கண்டிப்பாக MBBSக்கு வேணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. ப்ளஸ் ரியாலிட்டி ஆனால் வந்து எல்லாராலையும் வந்து ஐபேட் அஃபோர்ட் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. ஸோ அந்த அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்தா வந்து ஐயோ MBBSக்கு ஐபேட் கண்டிப்பாக வேணும் போல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நோ, இட்ஸ் நாட் அன் எசென்ஷியல். ஓகேங்களா? என்ன கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க, ஃபர்ஸ்ட் MBBS ஃபர்ஸ்ட் இயருக்கு ஐபேட் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் செகண்ட் இயர் வர
வரதுக்குள்ளே வந்து உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஐபேட் கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஐபேட் இருந்தால் வந்து நீங்கள் புக்ஸ் எல்லாம் வந்து அதில் ஏற்றிக்கலாம், ப்ளஸ் வெயிட் தூக்கிட்டு போக தேவையில்ல, அண்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாம் ரைட்டு. பட் அது அவ்வளோ பெரிய அட்வான்டேஜ்னு வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சில பேருக்கு ஐபேடில் படித்தா பிடிக்கும், பட் ஒரு சில பேருக்கு வந்து ஐபேடில் படித்தா செட்டே ஆகாது. அவங்களுக்குலாம் வந்து புக்கில் அண்டர்லைன் பண்ணி படித்தா தான் பிடிக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஆளாக கூட இருக்கலாம். ஸோ எல்லோரும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐபேட் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் போய் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், போய் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஐபேட் வேணும்னா அப்புறம் கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிபி apparatus, நீ ஹேமர், பென் டார்ச் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ். இதில் வந்து நீ ஹேமர், பென் டார்ச் அப்புறம் அதர் எசென்ஷியல்ஸ்லாம் வந்து காலேஜில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் பிபி apparatus வந்து நீங்கள் தான் வெளியே வாங்குற மாதிரி இருக்கணும், லைக் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இதில் நீங்கள் பிபி பார்க்குறதுக்கும் பல்ஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா கற்றுக்கணும். ஏன்னா வந்து அது ஒரு எசென்ஷியல் ஸ்கில் மாதிரி. இப்போ வந்து கிளாஸில் வந்து மேம் வந்து உங்களை பல்ஸ் பார்க்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பல்ஸ் ஃபீலே ஆகாது. ஓகேங்களா, மேம் வந்து ரெண்டு என்னடா பல்ஸ் தெரியுதான்னு கேட்டோன்னே மேம் சூப்பராக தெரியுது மேம், நல்லா திக்குன்னு அடிக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு பிட்டை போட்டு எஸ்கேப் ஆகிடக்கூடாது. பல்ஸ் தெரியல, கரெக்டாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா வந்து அதெல்லாம் நல்லா கேட்டு, அதெல்லாம் ரொம்ப பேசிக், அதெல்லாம் வந்து நல்லா கேட்டு கரெக்டாக கற்றுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த பிபி பார்க்குறது, பல்ஸ் பார்க்குறதுலாம் வந்து இட்ஸ் வைட்டல் திங். அது உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் போன் செட். போன் செட்னா என்ன, இந்த ஸ்கல்லு அப்புறம் அதர் போன்ஸ் அப்புறம் சேக்கரம் அதெல்லாம் வந்து போன்ஸ். ஸோ அனாட்டமிக் வந்து அதை வச்சு படிப்பீங்க, அதுதான். ஸோ அது வந்து எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆளுக்கு ஒன்று அது வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து போன் செட் வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக வாங்க தேவையில்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கீங்கன்னா வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு ஒன்று அப்படின்னு வாங்கிக்கோங்க, இல்லைனா வந்து ஹாஸ்டலுக்கு ஒன்று அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எப்படியும் போன் செட் ஒரு நாளைக்கு படித்தா கூட அப்படி ரொட்டேஷனில் ஒரு நாள் ஒருத்தன் படிக்கலாம். ஸோ அது இண்டிவிஜுவலாக வாங்க வேணாம், ஒரு கேங்குக்கு ஒன்று, ஒரு குரூப்புக்கு ஒன்று அப்படின்னு வாங்கிட்டிங்கன்னா வந்து அது ரொம்பவே மணியும் சேவ் பண்ணும். அண்ட் தட்ஸ் இனஃப், அவ்வளோதான். அண்ட் சிக்ஸ்த் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து லெக்சர் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு லாங் சைஸ் நோட் வாங்கிக்கோங்க, ஒரு 190 பேஜஸ் 160 பேஜஸ். எனக்கு MBBS ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, அதுக்கு வந்து நம்ம வந்து லெக்சர் கிளாஸில் நோட்ஸ் எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அது லெக்சர் கிளாஸ் 10 நிமிஷம் அப்படி பார்த்தாலே வந்து சொக்கிடும், இதில் எங்கே நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. பட் அதுதான் வந்து பாயிண்ட்டு. இப்போ வந்து இதுக்காக நீங்கள் ஒரு நோட்டு வாங்கி பேக்லேயே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்னடா ஒரு நோட்டு புதுசாகவே வாங்கி வச்சுருக்கோம், பிளாங்காகவே இருக்கே, சும்மா எடுத்து எதாவது எழுதுவோம் அப்படின்னு அந்த நோட்டை யூஸ் பண்ணுறதுக்காகவாது நம்ம கிளாஸை கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் வந்து இந்த ஐடியாவை நான் வைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் செவன்த் விஷயம் வந்து செல்ஃபோன், அதான் மொபைல் ஃபோன். எல்லாம் எவனாவது காலேஜுக்கு போய் செல்ஃபோன் வாங்காமல் வருவானா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் கேளுங்க, நான் சொல்ல வரது கேளுங்க. இப்போ நீங்கள் செல்ஃபோனை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, செல்ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்டோரேஜ் வந்து 128 GB மேலே இருக்க மாதிரி வந்து ஒரு ஃபோன் வாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் கிளாஸில் ஏதாவது நீங்கள் கிளாஸில் ஃபோட்டோலாம் இல்லை, ஐ மீன் கிளாஸில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் ஏதாவது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ், ப்ளஸ் வந்து நீங்கள் எதாவது PDF டவுன்லோட் பண்ணுறீங்க, புக் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து ஸ்லைட் ஃபோட்டோஸ், அந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் வரும். இது எல்லாத்தையும் வந்து தாங்கணும் உங்கள் ஃபோன். இது இல்லாமல் நம்ம வேறு ஃபோட்டோ எடுத்து தள்ளுவோம், நிறையா வீடியோலாம் வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கணும். ப்ளஸ் அதுதான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷமாவது ஃபோன் வச்சுக்கணும்ல, அப்போ தான். ப்ளஸ் ஃபோன் அடிக்கடி மாற்றினா வந்து நம்ம வச்சுருந்த அந்த எசென்ஷியல் ஃபைல்ஸு, அந்த PDF எல்லாம் ஃபோனோட போயிடும், ஃபோட்டோஸ்னால் ஃபோனோட போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒரு நல்ல ஃபோனாக வாங்கிக்கோங்க. ப்ளஸ் கேமரா வந்து கொஞ்சம் டீசென்ட் குவாலிட்டி கேமரா இருந்தால் பெஸ்ட். ஸோ இப்போது மேலே சொன்னது எல்லாமே வந்து MBBSக்கான எசென்ஷியல் திங்ஸ். பட் என்ன கேட்டிங்கன்னா வந்து இதை விட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் MBBS எசென்ஷியல் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதான் உங்கள் மைண்ட் செட். நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்து MBBSக்குள்ளே போகிறீங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். MBBSக்குள்ளே போகிறப்ப வந்து நல்லா ஓப்பன் மைண்டடாக போங்க. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஃபீலோட நல்லா ஓப்பன் மைண்டடாக போங்க. அண்ட் முக்கியமாக எதை பார்த்தும் யாரை பார்த்தும் நீங்கள் பயப்படவே கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க மேலே மரியாதை வரலாம், பட் பயம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு நாளும் நீங்கள் MBBSக்குள்ளே போகிறப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம புதுசாக என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு போங்க. அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து there is always a way. ஓகேங்களா, ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வே பண்ண முடியாத மாதிரி உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும், தெரியும், ஐயோ இது வந்து வெளியே வர முடியாதுங்க
முடியாதுங்கிற மாதிரி. பட் கண்டிப்பாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். அண்டு எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள் உள்ளுக்குள்ளேயே போட்டு வச்சுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக வந்து உங்கள் ஒரு சந்தோஷமோ இல்லை கஷ்டமோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, முக்கியமாக கஷ்டத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்டையாவது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதான் வந்து MBBS எசென்ஷியல்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாக்டர் சர்வேஷ். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். மாஸ்க் கட்டுங்க. It's all about humanity. அண்ட் இன்றைக்கி வந்து நான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபுட் வந்து ஆப்வியஸ்லி பிரியாணி. பட் பிரியாணி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஸோ அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அது இல்லாமல் எனக்கு ரொம்ப ரொம்ப என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு சிக்கன் விங்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் விங்ஸ் வந்து எனக்கு உயிர் மாதிரி. இப்போ ஒரு கெஃபே போகிறேன், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எங்கே போனாலுமே வந்து நான் விங்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு போவேன். ஸோ எனக்கு விங்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும்.